இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் வாழறதுக்கான உலகம் மட்டும் இல்ல. அனைத்து உயிரினங்களும் வாழறதுக்கான ஒரு உலகம் தான் இது. அப்படி இருக்கும்போது இருக்கிற உயிர்கள்லயே வந்து மேலான உயிரா வந்து மனித உயிர தான் நம்ம கருதுறோம். இப்ப தெரு நாய்கள் வந்து இப்ப பசங்கள வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பக்கத்துல உள்ள கடைக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னும்போது, அந்த நாய்கள கடந்து தான் அந்த பிள்ளைகள் வந்து போக வேண்டியதா இருக்கு. சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால நாய் எப்படி வந்து அவங்கள தாக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. நாய பார்த்துக்கிட்டே போவாங்க, திடீர்னு வந்து தாக்கிடுது. அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுது. உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட மனநிலை வந்து ரொம்பவுமே பாதிக்கப்படுது. பெற்றோர்களாகிய எங்களுக்கு பெரிய அளவு இன்னல்கள் இருக்கு. பிள்ளைகள வந்து எங்கேயுமே சுதந்திரமா விட முடியல. 1960ல பார்த்தீங்கன்னா, நாய்கள வந்து கொல்லலான்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருந்துச்சு. 2001ல பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தி அமைக்கப்பட்டு, நாய்களுக்கு வந்து கருத்தடை ஊசி போட்டு மறுபடியும் அதே பகுதியிலேயே கொண்டு வந்து விட்டுர்றாங்க. இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாய்கள வந்து கட்டுப்படுத்துற மாரி தெரியல. எந்த வகையிலுமே இது நாய்கள வந்து எண்ணிக்கைய வந்து குறைக்கவே இல்ல. கூடுதலா தான் இருக்கு. மேல மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுது. இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பைக்ல போகும்போது, இந்த நாய்கள் வந்து சாலைகள்ல படுத்திருக்கிறது தெரியாம, அந்த நாய்கள் மேலேயே ஏத்திடுவோன்றதுல நெறைய நேரங்கள்ல மனித உயிர்களுக்கு வந்து விபத்துலாம் நடந்திருக்கு. இத வந்து கட்டுப்படுத்தணும். அரசு வந்து இன்னும் தீவிரமா கவனம் செலுத்தணும். இதுவரைக்கும் எடுத்த ஒரு நடவடிக்கை வந்து திருப்திகரமா இல்ல. மதுரையிலிருந்து பாலமுருகன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து இப்போ லீவ் டயத்தில் இருக்கிறதுனால விளையாட வெளியில் வருதுங்க அப்புடின்னா, அந்த நாய்கள்லாம் சண்டை போட்டு ஒன்னோட ஒன்றா இது பண்ணி பிள்ளைகள வந்து தாக்க வருது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, பிள்ளைகள அந்த ஃப்ரீ மைண்டடாக இல்லாமல் அதில் வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைச்சி போடுற மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ இதுவே பிள்ளைகளுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி போயிடுது லீவ் டைமிங்கில். ஸோ இது போக மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க வாக்கிங் போகிறாங்கன்னா அங்கேயுமே விரட்டுது. வயசானவங்க அவங்களால ஓட முடியல. ஸோ கீழே விழுந்து நிறையா அவங்களுக்கு கை கால் உடையிறது இந்த மாதிரி நடக்குது. ஸோ டூ வீலரில் போகிறப்ப வர்றப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அதையுமே வந்து சேம் அதே தான். நாய் துரத்துது, யார் என்னன்னே தெரியாமல் கீழே விழுகுறாங்க, கை கால் இதாகிக்கிறது, உடஞ்சிக்கிறது. ஸோ உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு கூட போயிடுது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் நீங்கள். ஸோ கட்டுப்படுத்தாத பட்சத்தில் இது வந்து பெரிய ஒரு அசம்பாவிதத்தில் தான் போய் முடியும். ஸோ நீங்கள் நாய்களை வந்து கொல்ல வேணாம்னு சொல்லலை, அதை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்றத தான் நம்ம வந்து ரிக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறோம் நம்மளுக்கு. ஸோ அதை கருத்தடை ப்ராப்பராக பண்ணி அதை ப்ராப்பராக வழிமுறைப்படுத்தணும். ஸோ அவ்வளோ எப்படின்னா தெருநாய்கள்னால மட்டுமே வந்து தொல்லைகள் அதிகமாக கிடையாது. இந்த இம்போர்ட்டட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேண்டு டாக்ஸ் வளர்க்குறாங்க. இந்த பிட்புல்ஸு, அப்புறம் ரேட்வில்லர்ஸ், இந்த மாதிரி நாய்கள்லாம் வளர்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா அதுதான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய நாய்களாக வந்து இருக்குது. அதையும் முழுமையாக வந்து பேன் பண்ணணும். இன்னும் வந்து மதுரையிலே வந்து ஏகப்பட்ட வீட்டில் வந்து அந்த நாய்கள் வந்து வளர்க்கப்படுது. இப்போ தெருநாய்கள்னால வந்து என்ன தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் வந்து செல்லப்பிராணிகள், அதுவும் வந்து நம்ம நம்ம மனித உயிர் மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான். அதுகளை வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து கட்டாயமா வந்து அதுக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு குழு, ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு. ஒரு ஒரு குழு தனியா அதுக்குன்னு நியமிச்சு அந்த நாய்களை பராமரிக்கிறதுக்காண்டி 1960ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. எப்படின்னா, நாய்களை வந்து தெருநாய்களை ஃபுல்லாக கொல்லணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. திருப்பி அதை மறுசீரமைப்பு பண்ணி 2001ல வந்து நாய்களை வந்து கொல்லக்கூடாது, அதை வந்து கருத்தடை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டம் ஏற்றுறாங்க. அதை வந்து இப்போ இருக்க மாநகராட்சி நிர்வாகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நாய்களை ஃபுல்லாக சும்மா ஏதாவது தெருமக்களை வந்து கடிக்குது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, பேருக்கு வந்து ஒரு 4 நாயை பிடிச்சிட்டு போய் அதை வந்து ஒரு கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல வந்து விட்டுறான். இதுக்கு வந்து கரெக்டான ஒரு சில விஷயங்களை வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து கையாண்டு இது வந்து மக்களோட உயிருக்கு வந்து என்ன அச்சுறுத்தல் இருக்கு, மெயினான விஷயம் வந்து தெருநாய்கள்னால அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ ஒரு நாய்க்கு வெறி பிடிக்குது அப்படின்னா, அந்த நாயை வந்து உடனே அதை கொண்டு போய் அதை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணணும். அந்த நாயை வந்து அதை சரி பண்றதே கிடையாது. அந்த நாயை வந்து அப்படியே கொண்டு போய் திருப்பி இன்னொரு நாயோட பரவி, இன்னொரு நாயோட பரவி, இன்னொரு நாயோட பரவி, அப்படியே பரவி தான் வந்து நாய்கள் ஃபுல்லாக. நாய்கள் வந்து மனிதர்களோட வந்து நன்றி உள்ள ஜீவன். அதை கொல்லணும்னு மட்டும் என்னைக்குமே வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து அதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்துடக்கூடாது. அதை வந்து மருத்துவ ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக மருத்துவத்தில் வந்து ஒரு குழு அமைச்சு மாநகராட்சி நிர்வாகம் வந்து அமைக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா, ஒரு பொதுவாக வந்து சொல்கிற விஷயம் வந்து நாய் தொல்லை வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாய் தொல்லை அதிகமாக இருக்குன்னா, நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பியிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள கூட விரட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்களெல்லாம் விரட்டுது, வேலைக்கு போயிட்டு வரவங்களெல்லாம் வண்டியில் போயிட்டு வரும்போது நைட் டைம்லலாம் வர முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கார்ப்பரேஷனுக்கெல்லாம் சொல்லி வந்து வண்டியில் பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அதாவது கர்ப்பத்தடை ஊசின்றது போடுறாங்க, போட்டுட்டு மறுபடியும் அதே ஏரியாவில் கொண்டு வந்து விட்டுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஊர் அதிகமாக க்ரௌடு, இப்போ மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல விடுறதை காட்டிலும் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஏரியாவில் போய் கொஞ்சம் கொஞ்சம் நாயை அங்கிட்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, இங்கே தான் விடுறதுக்கான எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஊசி போட்டிருக்கோம், கொண்டு வந்து விட்டுருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நாய் வளர்க்குறது வந்து லைசன்ஸ் இல்லாமல் வளர்க்குறதுனால அது என்ன பண்ணுது, அந்த கர்ப்பத்தடை ஊசி போடாததுனால
அதோட சேர்ந்து ஒரு 10 நாய் சேர்ந்துக்கிறது. இதனால வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வந்து பிரச்சனையாகி ஆட்களை வந்து கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போகுது. இன்னொன்று வந்து சாப்பாடு வந்து ப்ராப்பராக வந்து வீட்டுக்குள்ளே வச்சு போட மாட்டேங்கிறாங்க. இப்போ ரோட்டில் வச்சு போடுறதுனால என்ன பண்ணுதுன்னா ஒரு நாயோட இன்னும் ஒரு 10 நாய் குட்டி சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா போகிறவங்க வரவங்களை வந்து கடிக்க வைக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்குனாலும் சரி ஒரு பாதுகாப்புக்காக வந்து நாய் வளர்க்கலாம் வேணான்னு சொல்லலை. அதை வந்து பாதுகாப்பான முறையில் சரியான முறையில் வந்து வளர்க்கணும் அப்படின்றத வச்சு கேட்டுக்கிறேன். இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்னென்னா அந்த ப்ராப்பராக வந்து அந்த கர்ப்பத்தடை ஊசின்றதை வந்து போட்டு அந்த நாய் கடிக்கிறக்கூடிய நாய் வெறி நாயாக இருக்குன்னா அதை எங்கே கொண்டு விடணுமோ அங்கே கொண்டு விடுறதுக்கு வந்து ஒரு உதவி செய்யுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.